விவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய சின்ன ஒரு கார்டன், நான் வளர்க்குற செடிகள் இதெல்லாம். எனக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். காலையில் தூங்கி எழுந்து இந்த மாதிரி பச்சை பசேல்னு இந்த இலைகளை பார்க்கும்போது, இந்த செடி கொடிகளை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. மனசும் நமக்கு வந்து ரிலாக்ஸாக அப்படியே ஒரு மாதிரி குருவிகள் கத்தும்போது இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் போடுறேன். இது வந்து நம்ம வீட்டில் செஞ்சு வைக்கிறோங்க. இந்த மாதிரி உப்புமா நான் செஞ்சேன், ஆனால் என் பிள்ளைங்க சாப்பிடலை. சரி, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னா இதை வந்து காக்கா பறவைகள் எல்லாம் பசியோடு இருக்கும்ல, அதுக்காக எங்கள் வீட்டு மாடிக்கு நான் போகிறேன். போய் இந்த மாதிரி நம்ம உணவை வந்து வீணாக்காமல், நமக்கு எப்படி விலைக்கு பசி இருக்குமோ அதே மாதிரி காக்கா பறவைகளுக்கும் பசி இருக்கும்ல. ஸோ நான் எப்போவுமே உணவு வேஸ்ட் ஆக்க மாட்டேன். முடிஞ்சளவுக்கு செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக நான் சில பேர்களுக்கு போய் கொடுப்பேன் உணவை. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி காக்கா பறவைகளுக்கு உணவு வச்சுடுவேன். இப்போது நான் வச்சோடனே ஒவ்வொரு காக்காவாக வருவாங்க பாருங்க, வச்சு அவங்களுக்கு தட்டி விட வந்துட்டாங்க பாருங்கள். நான் வந்து டெய்லி உணவு வைப்பேன், அதனால் அவங்க என் உணவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் உணவு வைப்பேனான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் பறவைங்களுக்கு உணவு வைப்பேங்க. இந்த மாதிரி எல்லா பறவைகளுக்கும் எல்லா இடத்துலையும் போய் எங்கள் மொட்டை மாடியில் உணவு வைப்பேன். இதை பாருங்கள், நீங்களும் நம்ம மனுஷங்க எப்படி பசியோடு இருப்போமோ, வேலைக்கு பசி தாங்க முடியாமல் இருப்போம், பறவைகளுக்கும் அதே மாதிரி இருக்கும்லங்க. அதனால் டெய்லி நான் வந்து இந்த மாதிரி பறவைகளுக்கு உணவு வைக்கிறது என்னோடய பழக்கங்க. நீங்களும் இதே மாதிரி காக்கா பறவைகளுக்கெல்லாம், குருவி, நான் வைக்கிற உணவு வந்து குருவி, இந்த மாதிரி குருவி இந்த மாதிரி வச்சுட்டா காக்கா, பறவை, குருவி, பேர்ட்ஸு, புறா இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இவங்கெல்லாம் வந்து உணவை சாப்பிட்டுட்டு, இப்போ அவங்களுக்கு தண்ணி வைக்கணும்னு தண்ணி வைக்க மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா மனுஷங்க மாதிரி தானங்க காக்கா பறவை